ஆண்டவர் ஜனவரி மாதத்தை நம்மை நடத்தி பிப்ரவரியில் நம்மை அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்மையும் நம்முடைய வீட்டையும் தேவனாகிய கர்த்தர் நன்மையினால் நிறைய செய்வார். ஹல்லேலூயா. சோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த சத்திய வசனத்தை எங்களுக்கு தேவையான இறை மன்னாவை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனைகள், கவனங்கள், அப்பா, எண்ணங்களை சிதறடிக்கிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கர்த்தர் எங்கள் இருதயத்துல பதிந்து வைப்பீராக. எங்களுக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் இருதயத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக விதைத்து உம்முடைய வருகை பரியந்தம் அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே உணர்த்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பக்கம் பழைய ஏற்பாடு 340. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, என்ன சத்தமா சொல்லுங்க, எதுல இருந்து ஆண்டவர் எடுக்கிறார்? சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, தேவனாய கர்த்தர் சிறியவர்களையும் எளியவர்களையும் பிரபுக்களோடு அமரச் செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேகருடைய பார்வையிலே நீங்கள் ஒரு சிறிய ஒரு நபராக காணப்படலாம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எனக்கு தூதை செய்ய, என் கூட வருவதற்கு, என்னை தட்டி கொடுப்பதற்கு, என்னை பலப்படுத்துவதற்கு, என்னை ஆதரிப்பதற்கு, என்னை அன்போடு அழைப்பதற்கு யாரும் இல்லையே. நான் தனிமனமா நிற்கிறேன். என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லையே. என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே. என்னை ஆறுதல் கொடுத்த யாரும் இல்லையே. நான் சாட்டையான்னு சொல்லி என்னை கேட்பதற்கு யாரும் இல்லையே. நான் ரொம்ப எல்லா நாளிலும் வெறுக்கப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக தனியா நிக்கிறேன்னு சொல்லி நீங்க இங்க நினைச்சிட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை தனியா பார்க்கல, உங்களை பிரபுவா பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நம்மை போல ஒரு பாக்கியவான் இல்லை. இவ்வளோ கோடி பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மை, நம்ம வீட்டாரையும் தெரிந்தெடுத்து நம்மள இந்த சபைக்குள்ள, பரிசுத்த ஆவியான ஒரு சபைக்குள்ள ஆண்டவருடைய செட்டையின் நிழலில வைத்து இந்த நேரத்துல இங்க உட்கார வச்சிருக்கிறாருன்னா அதை விட நமக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்துல யார் நம்மளை பாக்குறாங்களோ பார்க்கலையோ, ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் பதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். யாரும் உங்களை பத்தி நீங்க அநேகருக்கு நன்மை செய்திருக்கலாம், தியாகங்கள் செய்து அவர்களுக்கு உதவிகள் செய்திருக்கலாம், அவங்களுக்காக பல மணி நேரம் செபித்திருக்கலாம். ஆனால் ஒரே நிமிஷத்துல, ஒரே நாள்ல, ஒரே வார்த்தையில நம்மளை அவமானப்படுத்திடுவாங்க. நம்ம செஞ்ச நன்மையை மறந்துடுவாங்க. நமக்கு செஞ்ச நன்மையை மறந்தாலும் பரவாயில்ல, நம்ம பத்தி அவதூறா சொல்லுவாங்க. அதை பார்க்கிலும் நமக்கு விரோதமான சில காரியங்களை அநேகர் செய்வாங்க. ஏனென்றால் நாம் யார்? எளியவர்கள். ஏனென்றால் நாம் யார்? எதனால செய்யறாங்க? நம்ம பெரிய இன்னைக்கு ஒரு IPS ஆபீசர், IAS ஆபீசர்னா நம்மளை பார்த்து அப்படி செஞ்சிருவாங்களா? இல்ல. நம்மள வேண்டாம் நினைக்கிறவங்களும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா 10 பேர் வர்றதுக்கு பதிலா 1000 பேர் வருவாங்க. அப்ப நம்ம பெரிய ஆளாக இருக்கும் பொழுது நம்மிடத்தில் எல்லா செல்வம், புகழ், அரசு பதவி, மரியாதை எல்லாம் இருக்கிற பொழுது நம்மை தேடி அநேக பேர் வருவாங்க. ஆனா நம்ம எளியவரா இருக்கிற பொழுது நம்மளை நினைக்க வேண்டியவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க? நினைக்க மாட்டாங்க. நம்ம சிறியவராக இருக்கிற பொழுது நம்ம உறவுகள் கூட என்ன செஞ்சிருவாங்க? அநேக நேரங்கள்ல நம்மளை புறக்கணிச்சிருவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தலுக்கும் புறக்கணிப்புக்கு உள்ளான தனிமரமா நிக்கிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்னே போய் உங்கள் தடைகளை உடைத்து போடுவேன். ஹல்லேலூயா.
ஏன் தடைகளை உயர்த்தணும்? நம்மள பிரபுக்களோடு அமர பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த பிரபுக்களோடு அமர செய்கிற பொழுது தேவனுடைய நாமம் அது மகிமைப்படும். ஆண்டவர், இன்னைக்கு என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, இன்னைக்கு என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, இன்னைக்கு உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டணுமா, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருன்னு சொல்லி நம்ம தனியே குழம்பி தனியே தவித்துக் கொண்டிருக்கலாம். நாளைக்கு ஒரு பிரபுவாக அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக தேவனாய கர்த்தர் நாளைக்கு உங்களை என்னை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்கிறவராக, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை பிரியமுள்ளவராக, நம்மை நேசிக்கிற நம்முடைய தகப்பனாக அவர் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த உயர்வு பிரபுக்களோடு சரிசமமாக அமருகின்ற ஒரு உயர்வாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்வை நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் பெறப்போகிறோம். அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவாக கொடுத்திருக்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கதான் அவருக்கு பிரியன்னு விரும்புறார். நம்மள பிரபுக்கு ஈக்குவலா அமர செய்யணும்னு ஆண்டவர் முடிவு செய்திருக்கிறார். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடந்திருக்கு. ஆண்டவரே என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலானங்களை செவ்வையாக்குவேன். இந்த செய்திக்காக செபிக்கிற பொழுது எனக்கு தோன்றின ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு முன்னே போய் நம் வாழ்க்கையில் உயர்வுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை இன்றைக்கு நாம் கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதுல ஒரு சகோதரி இந்தபடியாக அவங்களுடைய வேலையை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு விரோதமான காரியங்களை நினைக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களும் விரோதமான காரியங்கள் இருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க நினைச்சா கூட பரவாயில்ல, நமக்கு மேல இருக்கிறவங்கள நம்ம பத்தி நல்ல ஒரு ஒப்பீனியன் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நாளைக்கு என்னுடைய உயர்வு எப்படிப்பட்டதாக இருக்குமே, எப்படி எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்படி நான் மேல வருவேன், எப்படி என்னை தூக்கி ஆண்டவர் நிறுத்த போறார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா நமக்கு மேல இருக்கிறவங்கள நம்மளை பற்றி நல்ல ஒரு ரிப்போர்ட்டை, நல்ல ஒரு காரியத்தை அவங்க சொல்லும் பொழுதுதான் நல்லா இருக்கும். இப்படியாக தான் நான் வேலை செய்கிறதான என்னுடைய பணித்தளத்திலும் கூட இது இருந்தது. ஒரு நாள் இப்படியாக எனக்கு மேல இருக்கிற நபர் எனக்கு என் மேல் பிரியம் வைத்தவர். ஆனா இருக்குதுலயே எனக்கு மேல இருக்கிற நபருக்கும் அவருக்கு என் மேல கொஞ்சம் கோபம் இருக்குதோ அப்படின்னு சொல்லி நான் நினைத்திருந்தேன். அப்படி கோபம் இருக்குமா நான் நினைச்சிட்டு இருக்கிறதான வேலையில அவங்க எங்களுடைய டிவிஷனுக்கு வருகிற பொழுது அவருக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வந்து நான் அனுப்பிச்சேன். அதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு விஷ் பண்ணலாம்னு சொல்லி அவருக்காக நான் அப்படியாக ஒரு கால் பண்ணேன். அந்த காலுக்கும் எந்த ரிப்ளையும் இல்லை. மறுபடியும் என்னோடு கூட இணைந்து சில காரியங்களை செய்வதற்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டேன். அதுக்கும் வரல. ஏன்னா 3 காரியங்களை நம்ம பண்ணி இருக்கிறோம். 3 காரியத்துக்கும் அவர் வந்து நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, நம்ம கூட வரல, துணை நிற்கலன்னு இருக்கும் போது சரி அவங்களுக்கு நம்ம மேல ஏதோ ஒரு இது இருக்கு போல, அவங்களுக்கு நம்மளை வந்து பிடிக்கல போல நான் நினைச்சேன். இந்த உலகத்துல ஆண்டவர் ஒரு மனிதனை அவர் உயர்த்த நினைத்தார் என்று சொன்னால் அவங்களுக்கு மேல இருக்கிற பிரபுக்களுக்கு கூட நம்மளை பிடிக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நம்மை உயர்த்துவது பிடிக்கும். அல்லேலூயா. திடீரென்று சொல்லி ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக எங்க கம்பெனி ஃபுல்லா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கென்று ஒரு நாளை தேர்ந்தெடுத்தார்கள். ஆல் இந்தியா ஃபுல்லா ஒரு நாளை தேர்ந்தெடுத்தாங்க. நானும் அந்த நாளில் என்ன செஞ்சேன், ஆயத்தமாக இருந்தேன். அப்ப அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்டர் வந்து எடுக்கிறது கம்பெனியில மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. அன்றைய தினத்துல நான் காலையில புறப்பட்டு போய் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆர்டருக்கு பதிலாக 2 மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ஸ் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாள்ல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே 3 முறை முயற்சி செய்தேன். பாத்தீங்களா, அவர் கண்டுக்கல. பாத்தீங்களா, அன்றைக்கு நான் எடுத்த ஆர்டர் நிமித்தமாக நான் இந்தியா லீடிங்ல போயிட்டேன். டாப் மோஸ்ட் பொசிஷன்ல அந்த ஆர்டர் நிமித்தமாக எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஆண்டவர் அந்த நாளில என்னை நிறுத்தினார்.
அப்பொழுது யாரை நான் 3 முறை நான் அப்ரோச் பண்ணி எனக்கு அவர் ஒண்ணும் பண்ணலையோ, அதே நபர் நான் அப்ரோச்சே பண்ணாம வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு மேல 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 இருக்கிறவங்களுக்கு டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறார். அவருக்கு 3 முறை முயற்சி செய்யல. அவர் என்ன செய்யல, அதை ஒரு பெருசா எடுத்துக்கல. ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அது எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துலதான் நம்ம கவனமா இருக்கணும். கர்த்தர் நம்ம உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டார். நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்ம போயிட்டு இருக்கிற பொழுது, அந்த காரியத்தை அடைய நினைக்கணும்னு நம்ம தோணுகிற பொழுது, இந்த விஷயம் பிசாசுக்கு தெரியுமா தெரியாது? நல்லா சிஸ்டர் நல்லா சொன்னாங்க. ரொம்ப நல்லா தெரியும் சொல்லல, நல்லா தெரியும்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு என்ன தடை கொண்டு வரணுமோ அதுக்குள்ளான தடையை கொண்டு வரணும். நான் சொன்னேன்னா ஒரு நாளை பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நாள்ல தான் நான் காலையிலேயே போய், எனக்கு ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை. ஒரே நேரத்துல டபுள் ஆர்டர் கிடைச்சு. சோ அப்படியான அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, நான் காலையில என்ன பண்ணிட்டேன், குறித்த நாள்ல குறித்த நேரத்துக்கு கிளம்பிட்டேன். வீட்டுல இருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பிட்டேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க. சிலதுக்கு கிடைக்கும், சிலதுக்கு ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில ஆர்டர் வரும். ஆனா எடுத்தவன ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்து அன்னைக்கு நான் தான் பண்ணிருக்கேன். ஆனா அந்த ஆர்டரை எடுப்பதற்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட நான் போல. இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவடி வரைக்கும் நான் போறேன். ஆவடி தான் போயிருந்தேன். எனக்கு ஆவடியில தான் அந்த ஆர்டர் கிடைச்சது. ஆவடி வரைக்கும் நான் போகிற பொழுது வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் கூட நான் போல. போகிறதான வழியில திடீர்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரர் என்ன பண்ணிட்டாரு, அவசரமா திரும்பணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தார். அவர் ஒண்ணு என்னை இடிக்கல, அவர் ஒண்ணு ரொம்ப வேகமா வரல, அவர் மேல தப்புன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் நடந்துகிட்டாரு. ஆனா அவர் கொஞ்சம் பொறுமையா திரும்பி இருக்கலாம். ஆனா அவர் கொஞ்சம் பொறுமை இல்லாம அவசரமா நான் போய்க்கிறேன்ற முயற்சி எடுத்தனால நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு இருந்தேன்னா வேகமா பிரேக் அடிக்கணுமே சொல்லிட்டு ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சிட்டேன். நான் போன வண்டி அவெஞ்சர் பைக். போயிட்டு இருந்த போல ஃப்ரண்ட் பிரேக் அடிச்ச உடனே அந்த ரோடு கொஞ்சம் மணல்லாம் சுத்தம் பண்ணாம இருந்தபடினால அந்த பைக் அப்படியே என்ன செஞ்சுட்டு மாறிட்டு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததுல வண்டியோட சில பாகங்கள் அடிபட்டது. அது பெரிய பைக், நல்ல வெயிட்டான பைக்கு. அதனுடைய பம்பரை என்ன செஞ்சிருச்சு, உடைஞ்சு போச்சு. ஆனா எனக்கு ஒரு சொட்டு ரத்தம் வரல. ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை நோக்கி போகும்போது பிசாசு அதற்கு எப்படி தடை உண்டாக்கலாம்னு சொல்லி பார்ப்பான். நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கிற பொழுது பிசாசு அந்த உயர்வை எப்படி தடுக்கலாம்னு சொல்லி பார்ப்பான். அப்படி நான் போயிட்டு இருந்த வேலையில எனக்கு சடனா பிரேக் அடிச்சோன்னு மண்ணு மாறி கீழே விழுகிறோன்றது தெரியுது. ஆனா அந்த விழுகிறதான நேரத்துல அப்படியே மெதுவா போய் அப்படியே தரையில ஊண்டிட்டேன். ஆண்டவருடைய கிருபையில இந்த 2 காலையும் 2 கையும் வச்சு மெதுவா, ஏதோ வீட்டுல நம்ம சாதாரணமா ஸ்லிப் ஆகிதானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கே ஆச்சரியம். நானும் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு உள்ள எந்த அடியும் பட்டிருக்காரு. நான் வெளியில இருந்து எனக்கு எப்பெல்லாம் 3 தடவை ஸ்தோத்திரம் பண்ணிடுவேன். 3 தடவை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அது சரியாயிருச்சு, அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அப்படியே நினைச்சிருவேன். அன்னைக்கு காலையில ஒர்க்கு முடிச்சு எல்லாம் முடிச்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்துதான் நான் என்ன பண்ணிட்டேன், காலை தூக்கி என்ன செய்யறேன் பாக்குறேன். உண்மையிலே ஒரு சேதமும் இல்ல, ஒரு சொட்டு ரத்தமும் அந்த இடத்துல எனக்கு வரல. ஆண்டவர் கிருபையா பாக்குறேன். எனக்கு பைக் அந்த மாதிரி ஆயிடுச்சா, நானும் ஸ்லிப் ஆயிட்டேன்னா என் மனசுல என்ன தோணுது, சரி இதோட ட்ரெஸ்லயும் சில இடங்கள்ல 2 இடத்துல லைட்டா கிழிஞ்சிருச்சு, ஷூவும் கொஞ்சம் தேய்ந்துருச்சு. அப்ப எனக்கு தோணுது, சரி நம்ம என்ன செஞ்சிடலாம், மணி 10:30 தான் ஆகுது, இன்னொரு நாள் போய் நம்ம பிசினஸ நம்ம பார்த்துக்கொள்ளலாம், நேரம் என்ன செய்யலாம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட். யார் கேட்க போறா? அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க 1 வாரம் கூட நீங்க என்ன செய்யுங்க, மெடிக்கல் ரெஸ்ட் எடுத்தனாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் நம்மள உயர்த்தணும்னு வச்சிருந்தா நம்ம ஓடுற தூரத்தை ஓடித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துலயும் சத்துருவுக்கு பயந்தோ ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோ நம்ம ஓய்ந்திருக்க கூடாது. ஓய்ந்திருப்பதும் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஒளிந்திருப்பதும் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஹல்லேலூயா. சில நேரம் வேதனைகள் அவமானங்கள் வருகிற பொழுது தேவ பிள்ளைகளுக்கு அவங்க போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி ஒளியிறது பிடிக்காது. அதே இடத்துல
நம்ம நிற்கிற பொழுது ஆண்டவர் அந்த அவமானங்களையும் அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னு வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்னதான் இடர்பாடுகள் தடைகள் வந்தாலும் அதை நோக்கி போகிற பொழுது பிசாசும் என்ன செய்யலாம், அந்த காரியத்தை கெடுக்கும்படியாக சில தடைகளை உண்டாக்கலாம். தடைகளை தகர்த்தெறிகிற நம் முன்னே போகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு உண்மையிலே எனக்கு ஆச்சரியம். அவ்வளவு பெரிய பைக்கு வண்டியோட பம்பரே உடைஞ்சிருச்சு. நான் யோசிக்கிறேன், நமக்கு ஒண்ணும் ஆகல. அதுதான் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பாதுகாப்பு. நான் விழுந்த உடனே ஒருத்தர் வந்து செல்போன் எடுத்து கொடுத்தாரு. ஒரு அம்மா, ஒரு 55 வயசு மதிக்கத்தக்க நம்ம மினியாட்டி மாதிரி ஒரு அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வேகமா வந்துட்டாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது பாவம். அவங்க என்ன பார்த்துட்டு இங்கிலீஷ்லயே கேட்கிறாங்க, வண்டியில எதுவும் பிரேக் இல்லையா, என்னாச்சுன்னா ஒண்ணு இல்லப்பா. ஒருத்தர் அந்த போன் எடுத்து கொடுத்துட்டு என்னை இப்படியே பாக்குறாரு. இவ்வளவு தூரம் நடந்திருக்கிறேன், இவர் மனுஷன் எந்திரிச்சு நிக்கிறாருன்னு பாக்குறாரா என்னன்னு தெரியல, பாக்குறாரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல அந்த இடத்துல இருந்து நான் கிளம்பி போயிட்டேன். உண்மையிலே அந்த பைக் என்னுடைய பைக் இல்லை. அந்த பைக்கு ஒருத்தவங்களுடைய நண்பர் ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஃபாரின் போயிருக்கிறாங்க. அவங்க, ஐயா நான் அந்த மாதிரி நான் ஃபாரின் போறேன், வர்ற வரைக்கும் வண்டி சும்மா வச்சிருந்தா இதாயிரும், தயவு செஞ்சு இந்த வண்டியை இன்னையில இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வண்டியை பைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த பைக்கை வாங்கணும்னா அந்த பைக்கு அவருக்கு கொடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா, பைக்ல 3 விஷயம், முக்கியமான விஷயம் 3மே இருக்காது. ஒண்ணு பிரேக் சரியா இல்ல, இன்னொன்னு லைட்டு எரியாது, இன்னொன்னு ஹார்ன் அடிக்காது. பாருங்க, முக்கியமானது 3 இந்த பைக்குக்கு. இந்த 3மே என்ன செய்யல இல்ல. நான் வண்டியை வாங்கினா நான் என்ன செஞ்சிருக்கணும், சர்வீஸ் விட்டு எடுத்து வண்டியை ஓட்டி இருக்கணும். நானும் சரி பழைய வண்டி தானே அப்படின்ற நம்ம ஓட்டிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஓட்டால வண்டிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து புறப்பட்டாச்சு. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, இப்படிதான் அஜாக்கிரதையாக தங்கள் ஆவிக்குரிய வண்டியை என்ன செஞ்சிடறாங்க, ஓட்டிட்டு போயிடுறாங்க. ஆவிக்குரிய வண்டினா வேற யாரும் இல்ல, நம்ம தான் இந்த உலகத்துல ஆவிக்குரிய வண்டி. அல்லேலூயா. எத்தனையோ வண்டிகள் இந்த உலகத்துல டிராவல் பண்ணோம். விசேஷமா வாலிபர்களுக்கு சொல்றேன், நம்ம இந்த நாட்கள்ல நமக்கு எப்படி பைக்குக்கு பிரேக்கு, லைட்டு, ஹாரன் முக்கியமோ, அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிறதான உயர்வை நம்ம பெறுவதற்கு நமக்கு முதலாவது ஜெபம் அவசியம். அல்லேலூயா. 2வது வேத வாசிப்பு அவசியம். 3வது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. இந்த 3ஐயும் எந்த ஒரு மனுஷன் நிறைவா வச்சிருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முன்னே போய் தடைகளை உடை தருவார். அல்லேலூயா. இல்லாட்டி பிசாசு தடைகளை கொண்டு வரும்போது சோர்ந்து போய் அந்த இடத்துல படுத்துருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷ அவதாரமாக அவர் எடுத்து வந்து மனிதனாக அவர் வாழ்ந்து, அவர் தேவன் சொன்னதால அந்த 30 வயசுல ஊழியத்துக்கு வந்து, முதலாவது ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போது என்ன செஞ்சாரு, உபவாசித்து ஜெபம் செய்தார். அல்லேலூயா. எத்தனை நாள் உபவாசம் பண்ணாரு, 40 நாள் இரவும் பகலும் முழு உபவாசம் ஆண்டவர் இருந்தார். அப்ப அவருக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். அப்ப அந்த 40 நாள் முடிவுல ஏசப்பாக்கு நம்மள மாதிரி தானே மனுஷனா பிறந்தாரு, நம்மள மாதிரி தானே அம்மா அப்பாவோட இருந்தாரு, நம்மள மாதிரிதான் யோசேப்புக்கு கீழே என்ன செஞ்சாரு, இருந்து அந்த ஆசாரிகள் செய்யறதான சகல வேலைகளையும் செஞ்சார். அந்த பேஷன் ஆஃப் தி கிறிஸ்ட் படம் பாத்தீங்கன்னா தெரியும், ஏசப்பா அருமையா ஒரு டேபிள் செஞ்சு உட்காருவாரு. அல்லேலூயா. அது சேரே இருக்காது, அந்த இடத்துல சேர்ல உட்கார்ற மாதிரியும் உட்கார்ந்து ரொம்ப அருமையா தத்ரூபமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்ப யோசேப்புக்கு கீழே இருந்து இன்னைக்கு நம்ம எப்படி உலக வேலை செய்யறோமோ அதே மாதிரிதான் ஜீசஸும் உலக வேலை செஞ்சாரு. ஆனா அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அவர் பாஸ்டிங் இருக்கையில பிசாசுக்கு தெரியும் பாஸ்டிங் முடிக்க போறாரு, உயர்வு வரப்போகுது. உயர்வுனா வரங்கள் வரப்போகுது. அல்லேலூயா. வரங்கள் வரப்போகுது. அவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்து 30 வருஷம் இந்த உலகத்துல இருந்த போல ஏதாவது அற்புதம் செஞ்சு நம்ம வாசிக்கிறோமா? பைபிள்ல இல்ல. அவர் வேதத்தின் மேல தியானமாக இருந்த காரியம், சின்ன வயசுல போய் அந்த ஆசாரிகளோட பேசுற காரியத்தை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா உயர்வு வரப்போகுது, ஆசீர்வாதம் வரப்போகுது, நன்மை வரப்போகுது. இப்போ ஆண்டவர் என்ன செய்யற நேரம், ஊழியம் செய்ய போற நேரம். ஊழியம் செய்ய போற நேரம், அவர் இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவா இருக்கிற தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம். அந்த உயர்வு வருகிற பொழுது பிசாசு ஒரு தடையை கொண்டு வரான். என்ன தடையை கொண்டு வரான்? நீர் மலையில இருந்து தாழ குதியும், நீர் ஆண்டவருடைய குமாரன் ஆனா
தூதர்கள் வந்து உனக்கு காப்பாற்றும்படி பிதா உனக்கு கட்டளை கொடுப்பாருன்றான். இன்னொரு விஷயம் என்ன சொல்றான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உபாகமம் 6:16. தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பா. இந்த வசனத்தை வச்சுதான் ஏசப்பா என்ன செய்யறாரு, சாத்தான முடிக்கிற, அவன் சாத்தானுடைய கதையை முடிச்சிடுறாரு. இந்த வசனத்தை வச்சுதான் பிசாசனுடைய வல்லமே என்ன செஞ்சாரு, கிழிச்சுறாரு. இதே நம்ம கிட்ட ஒரு சாத்தான் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவனை பார்த்தவன பயத்துல இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ. அவன் ஏன் வந்திருக்கிறான், எதுக்கு வந்திருக்கிறான், அந்த டீட்டெயிலா நம்ம கேட்போமா? அவன் பார்த்தவன பயந்துடும். அது ரெண்டாவது விஷயம்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து முன்னாடி அப்படி லூசி பரப்பு சாத்தான் வந்து அப்படி நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு விஷயத்தை எதுக்கு வந்தா, எதுவுமே வந்தவன இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ. சாத்தானா உடனே இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ. நம்ம இயேசுவின் நாமத்தினால ஜெயிச்சிருவோம். ஆனா அந்த ஏசப்பா எதை வச்சு ஜெயிச்சாருன்னா, இந்த சத்திய வசனத்தை வச்சு ஜெயிச்சாரு. ஹல்லேலூயா. அந்த சத்திய வசனத்தை அவர் படிச்சு தரமா மனசுல ஏத்தி வச்சிருந்தார். நீங்க வாலிபர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். இன்றைக்கு நம்ம வேத ஞானம் இல்லாம அநேக இடத்துல தோத்துறோம். அபிஷேகம் இல்லாம அநேக இடத்துல தோத்துறோம். ஜெபம் இல்லாம அநேக இடத்துல நம்ம தோத்துறோம். ஆண்டவர் வேத ஞானத்தை வச்சு தெளிவா பிசாசு அடிச்சு அந்த இடத்துல காலி பண்ணிட்டார். ஒருவேளை அந்த இடத்துல அதெல்லாம் படிக்காமே ஜீசஸ் இருந்திருந்தாருன்னா அந்த வசனத்தை சொல்லி பிசாசு ஜெயித்திருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆண்டவர் சின்ன வயசுல அநேக காரியங்கள் அது மறைக்கப்பட்டிருக்கு பைபிள்ல. ஆனா முக்கியமான காரியங்கள் பைபிள்ல பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஆசாரிகளோடும் சாஸ்திரியிடத்திலும் வேத சம்பந்தமான பேசுறத நம்ம பார்க்கிறோம். பைபிள் இன்னைக்கு படிக்கிறதே பெரிய விஷயம். அதுல ஒரு டவுட் வந்து அதை பாஸ்டர்ட்ட கேட்கறது மிகப்பெரிய விஷயம். ஹல்லேலூயா. பைபிள் படிக்கிறது என்னது, ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் தினத்தந்தி பேப்பர் படிக்கிற மாதிரி என்னது, வேகமா வாசித்துட்டு போய் அதை புரிஞ்சு படிக்கணும். நான் இன்னைக்கு படிக்கணும், படிச்சுட்டேன், அவ்வளவுதான். நம்மள உண்மையிலே சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல அவங்க லைஃப்ல டெய்லி பைபிள் படிக்க மாட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு மேல அவங்களுடைய ஜெப நேரம் அதுக்கு இருக்காது. இப்படி நம்ம இருப்போம்னு சொன்னா அந்த ஜெபம் இருந்தா கூட, ஆராதனை இருந்தா கூட, இப்ப இன்னைக்கு எப்படி அருமையான ஆராதனை நம்முடைய சபையில் நடைபெற்றது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நிரப்பினார். ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் வீட்லயும் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா வீட்டுல இதை விட அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அவைக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பொழுதுதான் பிசாசை நாம் மேற்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இயேசு அந்த பாஸ்டிங் முடிக்கிறதான நேரத்துல பிசாசு அவருடைய ஆசீர்வாதத்தை அறிந்து அதை கிழித்து போக வகை தேடினானோ, இன்றைக்கு அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிற வேலையிலே, அவர் தருகிறதான ஸ்தானத்தில இருந்து நமக்கு கொடுக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு தட்டிவிட பார்ப்பான். அதற்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக ஜெபத்தோடு, ஹல்லேலூயா. ஜெபம் தான் என்னது, ஹாரன். நம்ம சத்தம் வெளியே வந்து அது பரலோக ராஜ்யத்துக்கு கேட்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் தான். பைக்குக்கு தேவை 3 விஷயம், அதுல ஹாரன் முக்கியம். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்புறம் நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த பைக்கை சர்வீஸ் விட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2000 ரூபாய் செலவாச்சு. நான் கூட பெரிய வண்டி 5000 நினைச்சு பயந்து ஜோம் பண்ணிட்டு தெரிஞ்சவர்கிட்ட கொண்டு போய் விட்டு அவர் ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லா ரெடி பண்ணி ஒரு 2000 ரூபாய், ஒரு 1900 ரூபாய்க்கு அதை எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. சோ இன்றைக்கு இந்த சென்னையில நீங்க எந்த பகுதிக்கு வேணா போங்க, ரோட்ல ஒரு நாய் படுத்திருக்குன்னு வைங்களேன். நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். ஒரு ஹார்ன் அடிச்சா அந்த நாய் எந்திரிச்சு திரும்பி பார்க்கும். சில நேரம் ரோடு கிராஸ் பண்ண நாய் முயலுகிற பொழுது, ஹார்ன் அடிக்கிற பொழுது நம்மளை பார்த்து நின்று விலகி போயிடும். ஆனா என் ஃப்ரெண்ட் சில நண்பர்களோடு நான் வெளியே போகும்போது டாக் வந்து ஹார்னே அடிக்கிறது இல்ல. நாய்க்கெல்லாம் போய் நம்ம ஹார்ன் அடிக்கணுமா? உண்மையிலேயே ஒரு நாயோட பலம், அந்த நாயால கவிழ்ந்து கீழே விடப்பட்ட நபர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தான் அந்த நாயோட பவரே நமக்கு தெரியும். அது வரைக்கும் நாயோட பவர் நமக்கு தெரியாது. சின்ன நாயா இருக்கும், நம்மால இப்படி 100-120 கிலோ இருப்பாரு. போனா அசால்ட்டா அந்த வீலை தள்ளி விட்டு பிறகு நாய் நல்லபடியா ஓடிட்டு இருக்கோம். நம்மளால தானே செய்வாங்க. ரோட்ல அப்படி பரண்டு உருண்டு எல்லாம் ரத்தத்தோட வீட்டுக்கு வருவாங்க.
நாய் அவ்வளவு பலமாயிடுது. அப்ப நம்ம ரோட்ல போகும்போது ஒரு ஹாரன் அடிச்சா ஒரு நாயே என்ன செய்யுது? திரும்பி பார்த்து கேக்குது, ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அப்ப வண்டியோட மிக முக்கியமான காரணம் ஒரு அறிவிப்பு. ஹாரன் எதற்கு? ஒரு அறிவிப்பு, ஒரு அலர்ட் பண்றோம், ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு நம்ம ஜெபத்துல ஒரு நம்முடைய குறைகளை என்ன செய்யணும்? தேவனுக்கு அறிவிக்கணும். நம்முடைய ஜெபத்துல நம்ம வீட்டை குறிச்சு பேசணும். நம்முடைய ஜெபத்துல மற்றவர்களை குறிச்சு மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு ஒரு சத்தத்தை இந்த உலகத்துல இருக்கிற நாயே கேட்கிற பொழுது நம்மளுடைய ஜெப சத்தத்தை நம்முடைய தேவன் கேட்க மாட்டாரா? ஹல்லேலூயா! தேவன் நிச்சயமாக கேட்பார். இன்னும் சொல்ல போனா நம்ம உண்மையிலே இந்த உலகத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. எத்தனையோ கிரகங்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள், என்னென்னமோ இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க ஹிந்தி பக்கத்துல இருக்கிற பிளானட்டோரியம்னு ஒண்ணு இருக்கு. பிர்லா ரங்கா கேனரங்கம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, பிளானட்டோரியம். அங்கே நீங்க போனீங்கன்னா வான்வெளியை குறிச்சு அநேக காரியங்களை தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தில அவங்க போட்டு காட்டுவாங்க. இந்த உலகம் இவ்வளவு பெருசா, அந்த அண்ட சராசரங்கள்ல நீங்க அங்க போனீங்கன்னா ஒவ்வொரு கோள்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்து நீங்க வெளிவரும்போது இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அந்த சர்வ கோள்களையும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பையும் நீங்க நம்ம பார்த்தோம்னா நம்ம மறந்துடுவோம். அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறாரே, எல்லாத்தையும் படிச்சுட்டு மனுஷனோட பாசத்துக்காக ஏங்குகிறவர் தான் நம்முடைய தேவனாய கர்த்தர். அல்லேலூயா! என்னென்னமோ படைச்சிருக்கிறார். உண்மையிலே நான் நம்புறேன், வேற்றுக்கிற வாசிலாம் கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்க நம்மளை போல இல்ல, அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னா அவங்களுக்கு பாவம்னால என்ன தெரியாது, என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க அப்படியே கடவுளுக்குள்ள பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டியாக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே, இந்த தேவன் படைச்ச அண்ட சராசரங்களிலேயே, கோள்கள்லயே ஆண்டவரை அதிகமா பரிச்சை பார்த்தது, கோபப்படுத்தினது நம்ம தான். ஆண்டவருடைய ரத்தத்தை பெற்ற, விலையேற பெற்ற மக்களும் நாம தான். அல்லேலூயா! இந்த உலகத்துக்கு எந்த சிருஷ்டிப்பாக எந்த கிரகணம் வேணா இருக்கட்டுமே, நாளைக்கே உங்க வீட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து BMW கார்ல இறங்குற மாதிரி ஒரு கிரகத்துல செவ்வாயிலோ புதன்லயோ ஒருத்தர் வந்து ஐ எம் சோ அண்ட் சோ from Pluto அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னா இல்ல, எனக்கு ஏசப்பாவுடைய ரத்தம் இருக்கு, அவருடைய அபிஷேகம் இருக்கு, உங்களை விட நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லணும். அல்லேலூயா! இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கிறோம். இந்த உலக மனிதர்களாகிய நாம் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள். ஏனென்றால் தேவ தூதர்களையும் நியாயம் விசாரிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ தூதர்களுக்கு கூட அந்த ரத்தத்தினுடைய இது இல்லை. நமக்கு அந்த ஆண்டுடைய ரத்தத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடினால நம்ம தேவ தூதர்களுக்கும் மேலாயிட்டோம். எனவே நம்மளுடைய ஜெபம் இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களிலும் மிகப்பெரிய ஒரு சத்தமாக அது இருக்கும். நீங்க ரோட்ல என்னதான் போங்க, எவ்வளவு பெரிய ஹெவி டிராபிக்கா இருக்கும், ஆனா அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒதுங்கி வழி விடுவாங்க. அதை விட இன்னொரு ஆச்சரியம், மழையா இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், ஒரு சிஎம்ஓ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய காரோ வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஓரங்கட்டி அந்த காருக்கு என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த காருக்கு அவங்க கொடுத்து அந்த அதிகாரம் உள்ளது நம்முடைய ஜெபம் தான். அல்லேலூயா! இந்த உலகத்துல எத்தனையோ சத்தங்கள் இந்த உலகத்துல இருந்து விண்வெளிக்கு போகலாம், ஆனா நம்மளுடைய ஜெபம் அப்படியே மிகப்பெரிய ஒரு அரசாங்க அதிகாரிகளுடைய உத்தரவு போல ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு அது போகுது. அல்லேலூயா! அதை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். தேவன் நம்ம சத்தம் மட்டும் இல்ல, கிறிஸ்தவங்க சத்தம் மட்டும் ஆண்டவர் கேட்க மாட்டார். இந்த உலகத்துல எல்லாருடைய சத்தத்தையும் கேட்பார். தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். சோத்திரம். எல்லாத்துக்கும் ஆண்டவர், அவன் ஆண்டவரை அறிஞ்சாலும் சரி, அறியனாலும் சரி, அவங்க எந்த மதத்தை சார்ந்தவனாலும் சரி, எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறவர், எல்லாத்தையும் தேடி செல்கிறவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்முடைய சத்தம் ஹாரன் மாதிரி எப்படி இருக்கணும்? சத்தமாக இருக்கணும். அல்லேலூயா! அடுத்து என்ன தேவை? பைக்குக்கு லைட்டு. லைட் இல்லாம நைட்டு வண்டி ஓட்டுனா என்ன செய்யுது? போலீஸ் நம்மள நிப்பாட்டிடுவாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது, முன்னாடி காலத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சைக்கிள் லைட் இல்லாம போனா போலீஸே
பிடிச்சுக்கிடுவாங்க. இப்படியாக ஒரு நகைச்சுவை ஒண்ணு இருக்கும். ஒருத்தர் முன்னாடி சைக்கிள்ல போயிருக்கிறார். அவர் சைக்கிள்ல என்ன இல்ல, லைட் இல்ல. போலீஸ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவரை நிப்பாட்டி கேட்கிறார், என்னப்பா சைக்கிள்ல லைட் இல்லாம நைட் நேரத்துல போறையே, இதெல்லாம் ஒரு 20-30 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். நைட் நேரத்துல போறையே, அப்ப சைக்கிள் தான் பைக் மாதிரி, பைக்கு கார் மாதிரி, கார் பிளைட் மாதிரி. அந்த நாட்கள்ல இன்னைக்கு பிளைட்டையே பெருசா மதிக்க மாட்டாங்க. இங்க இருந்து திருநெல்வேலி போனோம்னா ஒரு பிளைட்ல போயிடுறது, அவ்வளவுதான். எல்லாமே இன்னைக்கு சாதாரணமா போயிடுச்சு. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்கிறாங்க, போலீஸ் கேட்கிறாரு, என்னப்பா லைட் இல்லாம இந்நேரத்துல போறையே, உனக்கு எப்படி தெரியும், எங்கேயும் விழுந்துட்டேன்னா நீ லைட் இல்லாம ஓட்டக்கூடாது, உனக்கு நான் ஃபைன் போடுறேன். அப்ப அவர் சொல்றாரு, சார் நானாச்சும் சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், ஒருத்தர் எனக்கு பின்னாடி என்ன செய்யலாம், சைக்கிளே இல்லாம வரான் சார் அப்படின்னு இருக்கு. சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில வேதம் என்கிறதான வெளிச்சம் இல்லாத மக்களாக இருக்கிறார்கள். வேதத்தின் வெளிச்சத்திலே நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் கரைச்சு குடிச்சு வச்சிருந்தாரு. ஒரு சிறுவன் ஆசாரியனிடத்திலே வாதாடுகிறார் என்று சொன்னால், காரியங்களை பேசுறார் என்று சொன்னால், அதை விட ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இல்ல. யோசேப்பு மரியாதை தேடி அலைகிறார்கள், எங்கே என்னுடைய பிள்ளை எங்கே என்று. யோசேப்பு மரியாதை தேடி போகையில அவங்களை எந்த இடத்துல காண்கிறாங்க? ஏதோ நீரோடை அருகிலா இல்ல, ஏதோ கண்மலையின் உச்சியிலா இல்ல, ஏதோ டைம் பாஸ் பண்ணக்கூடிய இடத்திலா இல்ல. எங்க பாக்குறாங்க? ஆசாரிய இடத்துல பாக்குறாங்க, முக்கியமான இடத்துல பாக்குறாங்க, தேவாலயத்தின் அருகில பாக்குறாங்க. அப்ப நாம் நம்முடைய சத்திய வெளிச்சத்திலே நம்ம நடக்கிற பொழுது நமக்கு நன்மை தீமையை தேவன் நமக்கு போதிப்பார். 2 சொல்லிட்டேன், ஹாரன் சொல்லிட்டேன், லைட் சொல்லிட்டேன், இன்னொன்னு என்னது? பிரேக். அல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தானா நம்ம பாடுறோம், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆனா அப்படி பண்றோம்னா அநேக நேரங்கள் ஆவியானவருக்கு அநேகம் என்ன செய்யறது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். குறிப்பா ஊழியத்துல இருக்கிறோம்னு சொன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தையும் சேர்ந்து செய்யறோம் சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க போகணும், என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட முக்கியமான காரியங்களை ஜெபம் பண்ணி பாஸ்டருடைய ஆலோசனையை பெற்றுதான் நம்ம குடும்பத்திலே நம்ம செய்யணும். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் பாஸ்டர் கொடுத்திருக்கிறார், அதற்காக தான் தேவன் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். நம்ம நல்லா ஜெபிக்க வேண்டும். சபையில நமக்காக ஜெபிக்கிறவங்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்க நம்ம சொல்லணும், நம்ம கேட்கணும். அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, இருந்தாலும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. அந்த ஜெபம் நம்மளை பாதுகாக்கும். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பார்னு சொன்னா நிச்சயமாக அவனோடு கூட அவர் பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாரும் நம்ம அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க நம்புறோம்ல. யாராச்சும் உங்ககிட்ட வந்து, உங்க அம்மா உங்க கூட இல்லப்பானா நீங்க நம்புவீங்களா? என்னப்பா அறிவுகிட்டத்தனமா பேசுற, எங்க அம்மா எங்க கூட தானே இருக்கிறாங்க, காலையில எந்திரிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் வேலைக்கு போகும்போது பாய் சொல்றாங்க, நைட்டு வரும்போது கூட இருக்கிறாங்க, நேத்து கூட எங்க அம்மாவை நான் அங்கே கூட்டிட்டு போனேன், அங்கே கூட்டிட்டு போனேன், நம்ம எவ்வளவு தூரம் சொல்லுவோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு யாராச்சும் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்து உங்க கூட ஆவியானவர் இல்லைன்னா நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஏன் என்று சொன்னால், எந்த ஒரு மனுஷன் நம்ப மாட்டானா, ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் உறவில் இருக்கிற மனுஷன் அவர் நம்ப மாட்டான். அல்லேலூயா. எங்க சொல்லணும், எங்க போகணும், எங்க போக கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு செய்கிற பொழுது, ஆவியானவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு செய்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில போகக்கூடாத இடத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? பிரேக் அடிச்சிருவார், கண்ட்ரோல் பண்ணிடுவார். நேற்றைய முன்தினம் ஒரு ஆட்டோ டிரைவரை போலீஸ் கமிஷனர் ஐயா அவங்க என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு பாராட்டினாங்க. நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். அந்த ஆட்டோ டிரைவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, கோயம்பேடுல ஒரு ஆட்டோ ஓட்டுகிறார். கோயம்பேடுல ஒரு பொண்ணு, ஒரு 17 வயசு பொண்ணு, ஒரு +1 படிக்கிற பொண்ணு வந்து நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு நிக்கும் போதே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுட்டே நிக்குது. அப்ப அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த ஆட்டோ டிரைவர், அம்மா எங்கம்மா போனோம், நான் சொல்லுமா, அண்ணா போய் உன்னை விட்டுறேன். அது ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்த பொண்ணு, நம்ம ஊர் ஆட்டோக்காரங்க பேசுற ஸ்லாங்கே என்ன மாதிரி இருக்கும், அது ஒரு மெட்ராஸ் ஸ்லாங்ல வேற மாதிரி இருக்கு, அது அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த பொண்ணு ஏதோ சரியில்லை அப்படின்ட்டு. அப்புறம் இல்ல நான் விஜயவாடா வரைக்கும் போகணும், எனக்கு பஸ் எங்க ஏறுதுன்னு தெரியும். விஜயவாடாவா? நீ எதுக்குமா விஜயவாடா போற, நீ தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கே, நீ எதுக்கு இங்க இருந்து ஆந்திரா அந்த சைட்லாம் நீ எதுக்கு போற, என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. இல்ல நான் வந்து Facebookல ஒரு நண்பரோடு பழகினேன், அந்த நண்பர் வந்துட்டு என்னைய வந்து இங்க வந்து கோயம்பேடு சென்னைக்கு வந்து என்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அவர் வரல, அவருக்காக தான் வெயிட் பண்றேன், அவர் வரலன்னா நானே அவரை தேடி விஜயவாடா
போயிடலாம்னு இருக்கிறேன்னு சொன்னவன, சரிம்மா விஜயவாடா பஸ் தானே, வா உன்னை அண்ணா கூட்டிட்டு போய் இழுத்துட்டு போய் விட்டுறேன். இங்க கூட்டிட்டு போயிடலான்னு சொல்ல மாட்டாங்க, இழுத்துட்டு போய் தான் சொல்லுவாங்க. இழுத்துட்டு போய் விட்டுறேன்ட்டு அவர் எங்க தெரியுமா இழுத்துட்டு போய் விட்டாரு? கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இழுத்துட்டு போய் விட்டாரு. ஐயா இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நிக்குது. போய் விட்டவனதான் அவங்க விசாரிச்சு அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை வர வச்சு அவங்க பொண்ணக்கானு ஊர்ல தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டிட்டு பாருங்க, பேஸ்புக்ல என்ன செய்யுது? ஒரு பழக்கம். இன்னைக்கு பேஸ்புக் பழக்கம், இன்ஸ்டாகிராம் பழக்கம், வாட்ஸ்அப் பழக்கம்னு பல காரியங்கள் சூழ்ந்து 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 என்ன செய்யறான்? நம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவதற்குள்ளேயும் பிசாசு அதை சூழ்ந்து 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 அவன் சுத்தியும் வடவிரிச்சு எதிர்க்க பார்ப்பான். இயேசு கிறிஸ்துவோட 2 காரியத்துல மட்டும் விட்டானா? இல்ல, கல்லு அப்பமாகுன்றான், அதுலயும் ஆண்டவர் ஜெயிக்கிறார், விடல. சரி மேல இருந்து கீழே குதிக்கிறான், அதுலயும் ஆண்டவர் ஜெயிக்கிறார், விடல. மறுபடியும் ட்ரை பண்ண. பிசாசு மாதிரி உலகத்துல வெக்கம் கட்டவே ஒருத்தனமே கிடையாது, வெக்கமே இருக்கா. எத்தனை வாரம் தோத்து போனாலும் திரும்ப வந்து ஒரு ட்ரை பண்ணுவான். ஆனா அவன மாதிரி விடாமுயற்சி பாருங்க, வெக்கம் கட்டவே பிசாசு உண்மையிலே வெக்கமே இல்லாதவன். ஏண்டா நீ 2 தடவை ஏற்கனவே அடிவாங்கி தோத்து போயிட்டே, 3ஆவது தடவை ஏண்டா வர்ற? அடுத்து வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்? ஏசப்பாட்ட, இந்த மலையில நிப்பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன், நான் தரேன். இந்த உலகத்துக்கே அதிபதி யாரு? நான் தரேன், நீ எல்லாத்தையுமே வச்சுக்கையா அப்படின்னு சொல்ல ஆண்டவர் ஏத்துக்கிட்டாராம். சூப்பர் ஆஃபர். எப்படிப்பட்ட ஆஃபர்? அவ்வளவு நாள் ஆண்டவர் பூமியில ராஜாவா வாழ்ந்தாரு, வாழல. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சாதாரண உங்களை என்ன போல சாதாரண ஒரு உலக வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை. யோசேப்புக்கு மகன், ஒரு சாதாரண தச்சனுடைய மகனுக்கு ஒரு சாதாரண வேலை, அந்த டேபிள் சேர் செய்யற வேலையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல அவரு பார்த்துட்டு அவர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்துல சாதாரண நபருக்கு ஏற்கனவே கஷ்டம், இதுல 40 நாள் பாஸ்டிங் வேற. இப்ப பாருங்க பிசாசு எவ்வளவு பெரிய ஆஃபரை கொடுக்கிறான். அதை என்ன செஞ்சார்? ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. சில நேரம் இப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்குள்ளாக அநேக ஆஃபர்ஸ் நம்மளுக்கு தேடி தேடி வரும், அநேக ஆஃபர்ஸ் வரும். இந்த பொண்ணு பாருங்க, ஒரு பேஸ்புக்ல பழகி அவன் யாரு, அவங்க என்ன வேலை பாக்குறான், அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட், அவன் அம்மா அப்பா என்ன, நாளைக்கு நம்மளை வச்சு காப்பாத்துவானா இல்லையா, அது எந்த ஒரு இதுவுமே தெரியாம அவன் கூட வாழ்வதற்கு ஒரு +1 படிக்கிற பொண்ணு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து சென்னைக்கு ஒரு விஜயவாடக்காரன் நம்பி வந்திருக்கு பாருங்க. அப்ப அன்னைக்கு அந்த ஆட்டோக்காரன் ஒருத்தர் இல்ல, ஒரு பிரேக் இல்ல, அந்த இடத்துல ஒரு பிரேக் இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணணும், பிரஷ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தண்ணியே குடிப்பேன். பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதை வைக்கும் போது தவறுதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? சோப்பு கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்ணேன்? நான் போயிட்டு அந்த சோப்பை ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சேவ் பண்ணிட்டு இப்ப குளிக்கிறதுக்கு அந்த சோப்பை எடுக்கலாம்னு போறேன். எனக்கு மனசு இல்லை. நான் அது நல்ல பெருசா தான் இருக்கு. நான் யூஸ் பண்ண சோப்பு விலை 80 ரூபாய். நல்லா பெருசா தான் இருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் கரையில. சின்ன சோப்பா இருந்தா கூட தூக்கி போடலாம். ஆனா எனக்கு அது கீழே விழுந்து அதை எடுத்து எனக்கு மனசு கேட்கலைங்க. நான் மறுபடியும் என்ன செஞ்சேன்னா வெளியே வந்து ஒரு நல்ல புது சோப்பை எடுத்து ஓபன் பண்ணி அந்த புது சோப்பை யூஸ் பண்ண. ஒரு சாதாரண மனுஷன் நானு இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்துல சுத்தம் எதிர்பார்ப்பேன்னா, நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருந்தேன்னு சொன்ன தேவன் நம்ம இடத்துல எவ்வளவு பரிசுத்த எதிர்பார்ப்பாரு. அல்லேலூயா. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலும் வச்சுட்டு பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் முடிவு வரைக்கும் போய் ஆண்டவர்கிட்ட வாங்குற நேரம் அதை இழந்துருவாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒண்ணு சொல்றான், அதுல ஜெயிக்கிறார். அப்புறம் ஒண்ணு சொன்னா அதுல ஜெயிக்கிறார். 3ஆவதா ஒண்ணு கொண்டு, 4ஆவதா ஒண்ணு கொண்டு ஆண்டவரை கடைசி வரைக்கும் என்ன செய்யற? எப்ப இவர் மூலியமா இவ்வளவு பெரிய ரட்சிப்பு உண்டாக போகுது. இன்னைக்கு உங்களே என்னை குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்க திட்டத்தை பிசாசு அதே துடிப்போட தான் தடுக்க பார்ப்பான். இவங்க மூலியமா இவ்வளவு பெரிய காரியம் நடக்க போகுது, இவங்க மூலியமா இவங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாக போகுது, இவங்களுடைய வேலையை கெடுக்கணும், படிப்பை கெடுக்கணும், திருமணத்தை கெடுக்கணும், முன்னாடியே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அலக்கழிச்சோம், ஏதாவது ஒண்ணு சொல்லி வருகிற பொழுது நம்ம ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியான துணையோடு நம்ம அந்த இடத்துல இருந்து இந்த காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு உயர்த்த வேண்டிய இடத்துக்கு அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. கோணலானவர்களை நேராக்குவார், கரடானவர்களை சமமாக்குவார். ஆண்டவர் தட்டைகளை உடைத்தெறிந்து நம்மை பிரபுக்களோடு ராஜாக்களோடு மகிமையான சிங்காசனத்திலே கிரீடம் தரித்தவர்களாக
நம்மை அமர செய்வார். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, என்னுடைய கம்பெனில மேல இருக்கிறவர், அவர் அந்த 2 ஆர்டர் எடுத்து நான் போட்டோன்னு, இன்னைக்கு அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. என்னை நேசிச்சுதான் ஆகணும், எல்லாரும் என்னை பாராட்டி தான் ஆகணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு ஆர்டர்ஸ் ஆண்டவர் கொடுத்ததுல அவரு அந்த இதுல குரூப்ல போட்டாங்க, வெல்டன் அப்படின்னு அதுன்னு போட்டுட்டு நண்பா அப்படின்னு சொல்லி போட்டார். அவருடைய வயது எவ்வளவு, ஒரு 10-15 பேர் மூத்தவர். ஆனா அவர் என்ன என்னன்னு சொல்லி அழைச்சாரு, நண்பா. அல்லேலூயா. பிரபுக்களோட ராஜாக்களோட உயர் அதிகாரோட உட்கார பண்ணிட்டாரா? அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்மளையும் ஆண்டவர் உயர்த்துவார். இன்னைக்கு அநேக தடைகள் நம்ம வாழ்க்கையில பிசாசு கொண்டாடுவாங்க. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை முன்னாடி கொண்டு வராரு, நம்மளை அடையணும்னு வச்சிருந்தா அதுக்கு அவனுடைய பிளான் அதை தடுப்பதற்கு பயங்கரமாக இருக்கும். எனவே நாம இந்த நாட்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து நம்மை காத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவா 6:3 வாசிங்க. பட்டணத்தை சூழ்ந்து போதும். இப்ப ஆண்டவர் எதை சுற்றி வர சொல்கிறாரு? எரிகோவை சுற்றி வர சொல்கிறார். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. நீங்க ஆல்ரெடி சில காரியங்கள்ல வெற்றி பெற்றவர்களாக நீங்க இருக்கலாம். நேரம் இல்லாமையால நான் வேகமா போறேன். நமக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கலாம்? ஜெயம் பெற்றவர்களாக நம்ம நிறுத்தி இருக்கலாம். யோர்தானையே நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? தாண்டி வந்திருக்கலாம். நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்றதுனால நம்ம சும்மா இருந்து விட கூடாது. அல்லேலூயா. அதுக்கும் மேல நம்ம எப்படி போகணுமோ அதுக்கு போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு உயர்வை நம்ம வாழ்க்கையில அடைஞ்சிட்டோம்னு சொன்னா, இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, நான் இந்த நிலைமையில வந்துட்டேன், இது எனக்கு போதும், நம்ம அது இதுக்கு போகணும்ன்றது கூடாது. கடவுள் எனக்கு எந்த அளவு நீ கொண்டு போக உயர்த்த விரும்புகிறாரோ அந்த அளவு நான் உயர வேண்டும் சொல்லி நம்ம விரும்பணும். அல்லேலூயா. நம்ம யோர்தானை கடந்தவன நின்று விடல. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாங்க? எரிகோவை நீ சுற்றி வா அப்படின்னு சொல்ற. எரிகோவை எத்தனை நாள்? 6 நாள் எத்தனை தடவை சுத்தணும்? ஒரே ஒரு தடவை சுத்தணும். இந்த வசனத்தை வாசம் 4ஆம் வசனம் வாசிங்க. 7 ஆசாரிய பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தடவை சுற்றி வருகிறது. 7ஆம் நாள்ல எத்தனை வட்டை சுத்தணும்? 7 தடவை. யாத்திராகமம் 14:14 வீட்டுல போய் வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீங்க. நீங்க வீட்டுல சேர் போட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தாலே போதும். ஆண்டவர் எல்லா வேலையும் செய்வார். அப்படியா? கிடையாது. ஆண்டவர் சும்மா இருப்பாருன்னா அதுக்கு வேற அர்த்தம். சில பேர் என்ன செய்வாங்க? நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஆண்டவர், நீர் எங்களை, நான் சும்மா இருப்பேன், நீங்க எனக்கு சக்சஸ் கொடுக்க போறீங்க. கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. நீங்க பாருங்க, 6 நாள் எத்தனை? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சுத்தி வரும். ஏன் ஆண்டவர் முதல் நாளே சுத்தி கொடுத்துருக்கலாமே? சுத்தி வரணும் முடிவு பண்ணிட்டாரு. ஒரே ஒரு நாள் ஒரு சுத்தி அதை இடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட வேண்டியதானே? ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் நியமிச்சிருந்தா அந்த நாளுக்கும் கிழமைக்கும் டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம அவசரத்துக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. நேற்று இப்படியா என்ன செஞ்சிருந்தேன்? சிக்கன் வாங்க போயிருந்தேன். ஆர்டர் கொடுத்தாச்சு, பில்லும் போட்டாச்சு. எனக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா என்கிட்ட அந்த அறுக்க போற கோலை எடுத்துட்டு போயிருக்கிறாரு. என்ன ஸ்கெல்லையும் உரிக்கல. அதுக்குள்ளேயே அவருக்கு எனக்கு பின்னாடி வந்தவருக்கு பரபரன்னு பறக்கிறாரு. உடனே வேணும். ஒரு கோழி அதை இது பண்ணணும், அதை சுத்தம் பண்ணணும், அதை ஸ்கின் இது பண்ணணும், அதை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? 5 நிமிஷம் ஆகும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள எனக்கு பின்னாடி வந்தவர் அந்த அறுக்கிற ஆளை படாத பாடுபடுத்தி எடுத்துட்டாரு. அவருக்குள்ளானதுதான், அவர் காசு கொடுத்து வாங்கினதுதான். ஆனா அதுக்குன்னு சில காலம் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் தேவனாய கர்த்தர் நமக்கு நியமிச்சது எது எப்ப நடக்கணுமோ அது அப்பொழுதுதான் நடக்கும். அல்லேலூயா. சில நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணி எனக்கு இந்த காரியத்தை நீ இன்னும் வாய்க்க வேணும். அவர் என்னைக்கு குறிச்சிருக்கிறாரோ 7வது நாள்னா 7வது தான். அப்ப பாருங்க, 6 நாள் ஒவ்வொரு தடவை சுத்தி வராங்க. இப்ப ஒண்ணு இல்ல, உங்களை இங்க இருந்து அப்படியே போய் கிண்டி போய் தாம்பரம் போய் தாம்பரத்துல இருந்து பைபாஸ் வழியா அப்படியே வந்து மறுபடியும் மதுரை வாயிலுக்கு நடந்து வாங்கினா நமக்கு எப்படி இருக்கும்? என்னன்னா ஒரு நாள் காலையில இங்க இருந்து கிண்டி போறது. முன்னாடிதான் நான் சின்ன பையனா இருக்கும் போதுதான் கடைக்கு போனோம்னா
நடந்தே போய் கடையில போய் பொருள் வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு எல்லாருமே என்ன வீட்டு தெருமுக்குள்ள 3 வீடு தாண்டினா கடை, பைக்ல தான் போய் இறங்குவோம். பைக் பார்க்கிங் இருக்கா, வண்டிக்கு ரோடு டிஸ்டர்பன்ஸ், அதெல்லாம் நாங்க நினைச்சு இப்ப கவலையே பட மாட்டோம். பக்கத்திலே கடையில தான் என்ன செய்யறோம், பைக் எடுத்துட்டு தான் போறோம். ஆனா அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அப்ப இங்க இருந்து நீங்க கிண்டி நடந்து, கிண்டில இருந்து தாம்பரம் போய் தாம்பரம் பைபாஸ் வழியா மதுரை வாங்கி 40 கிலோமீட்டர் நமக்கு நடக்கணும்னா எவ்வளவு டயர்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க, எரிகோவை சுற்றி வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரம். ஒரு நாள் நடக்கிறதுக்கு கை காம இதாகும். 6 நாள் 6 தரம் நடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. 7வது நாள் எத்தனை தரம் சுத்தி வர சொல்றாரு ஆண்டவர், முடிஞ்சு. ஒரு நாளைக்கு ஒரு தரமே கஷ்டம், கடைசி நாள் 7 தரமா ஆண்டவரே, முடியவே முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த 7 தரம் நடந்து வருகிற பொழுது ஆண்டவர் அந்த அதிசயத்தை அவர் செய்தார். அல்லேலூயா. அவர்கள் எரிகோவை கைப்பற்றினார்கள். சில நேரம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை ரொம்ப அதிகமாகிற மாதிரி தெரியும். நம்மளையே கம்பெனியில வச்சிருக்க மாட்டாங்க, காலி பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு போகும். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மள அந்த இடத்துல உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம எந்த யோசேப்புக்கு பாருங்க, லிட்டரலி ஜெயில இருக்கிற வாழ்க்கையே முடிஞ்சு ஜெயிலோட. ஆனா அந்த ஜெயில இருந்து ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஏனென்று சொன்னால் யோசேப்பிடம் ஜெபம் இருந்தது, அந்த வேத அறிவை அவர் வைத்திருந்தார். யோசேப்பு தேவனோடு கூட உறவை அவர் விடவில்லை. அல்லேலூயா. அவர் தேவனிடத்திலிருந்து தரிசனம் பெற்ற ஒரு மனிதர். இன்றைக்கு கூட நாம் ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய காரியம் இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு முன்னே போய் அவர் தடைகளை உடைச்சிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். யோசுவாவுக்கு எப்படி நாம் கீழ்ப்படிந்தோமோ இன்றைக்கு நாம் அப்படியாக நாம் சபைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய சபைக்கும் போதகருக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அதுல இருந்து வலது இடது விலகாம நம்ம நடப்போம்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர்றதுக்குள்ளேயும் பிசாசனுடைய காரியம் பல ஆஃபர்ஸ் வரும். பல வகையான ஆஃபர்ஸ் பிசாசு கொடுப்பான். எனக்கு தெரிந்த நல்ல ஒரு சகோதரி கவிதான்னு சொல்லி ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருந்தார் மதுரை. நான் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க தான் சர்ச்சில் சண்டே கிளாஸ்லாம் எடுப்பாங்க. ரொம்ப லீடிங்ல நல்ல பொண்ணு, நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. திடீர்னு சொல்லி ஒரு நாள் அவங்க சபைக்கு வரல. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுடைய சபைக்கு வருவதையும் அவங்க விட்டுட்டாங்க. இப்படியாக அவங்க தொடர்ந்து சபைக்கு வராதபடியினால நான் அவங்கள பத்தி விசாரிக்கிற பொழுது அவங்க இப்படியாக சபைக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் ஆகும்படியாக சபை போகிற இடத்துல ஏதோ அவங்க உதவி கேட்டிருக்கிறாங்க. அது அவரால் செய்ய முடியாதனால சபைக்கு வருவதையே விட்டு ஒரு மதஸ்தார் ஒருத்தவங்க அந்நிய நுகத்தோட அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்ப என்னுடைய கவலை, அந்த ஆத்மா நாளைக்கு எங்க போகும்? சத்தியத்தை அறியாதவனா இருந்தா பரவாயில்ல, சத்தியத்தை அறிந்து ஆண்டவருடைய சபைக்கு வந்து பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்று சண்டே கிளாஸ் ஊழியெல்லாம் செஞ்சவங்களே என்னன்னா ஒரு உலகம், ஒரு காரியம், ஒரு வாழ்க்கையில் வருகிற பொழுது ஆண்டவரை விட்டு விட்டார்களே. அப்ப நாளைக்கு அவங்களுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியுமா? இன்றைக்கு நம்ம இந்த சபைக்கு வரணும்னு சொன்னா நம்ம நம்முடைய தேவைக்காக ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு பாஸ்டர் நல்லது செய்யல, பாஸ்டர் அவர் நான் கேட்ட பணத்தை கொடுக்கல. பாஸ்டர் நம்மள ஆண்டவர் பணம் கொடுக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை வழி நடத்துவதற்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்திலே செபிப்பது, நமக்காக மன்னாவை கொடுப்பது, நம்மை ஒவ்வொரு நாள் அரவணைச்சு நடப்பது, அதற்காக தான் நமக்கு சபையில போதகரை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய சொந்த சுய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக வைக்கல. இன்னைக்கு அநேக இடங்கள் அதுதான் நடக்குது. சபைக்கு வர்றாங்க, காரியங்களை செய்யறாங்க, பாஸ்டர்ட்ட எதிர்பார்க்காத காரியங்களை எதிர்பார்க்கிறாங்க. பாஸ்டருக்கு என்ன தேவன் கொடுத்த பணியோ அதை தான் பாஸ்டர் செய்வார். அதையும் தாண்டி எதிர்பார்க்கிற பொழுது செய்ய முடியலன்னா சபையை விட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. நாம் நம்முடைய உதவிக்காக இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் சார்ந்திருக்க கூடாது. நமக்கு ஒரு காரியம் தேவைன்னா நம்ம தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த மனுஷன் கூட பிறந்தவர்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு, யாரையுமே நம்ம உயர்வுக்கு நம்ம நம்ப கூடாது. நம்முடைய உயர்வு நமக்காக ரத்த சிந்தின
நம்முடைய தேவனுடையது. ஹல்லேலூயா. அவரே நம்மளை உயர்த்த வல்லவர், அவரே நம்மை வழி நடத்த வல்லவர். மரியாதை யோசேப்புமா ஏசப்பாவை தூக்கி பிடிச்சாங்க, யாக்கோபா யோசேப்பை உயர்த்தினாரு, சவுலா தாவீதை ராஜாவாக்கினாரு. நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் சரி, நம்மள பிரபுக்களோடு உட்கார செய்யணும்னா ஆண்டவர் உட்கார செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். வாசிக்கலாம். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 73:1. நானே பயந்துட்டேன் ஒரு செகண்ட். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட இருதயம்? சுத்த இருதயம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுத்த இருதயம் உள்ளவர்களாக நமக்கு இருக்கு. சிலருக்கு அநேக ஆண்டவர் தடைகளை உடைத்து விடுவார், ஜெயத்தை கொடுத்து விடுவார். நமக்கு எப்படி நம்ம எளியவனாகவும் சிறியவனாகவும் குழுவையும் குப்பையிலும் நாம் இருக்கிற பொழுது நம்ம எப்படி கர்த்தர்ட்ட சுத்த இருதயத்தோடு இருந்து நம்ம இன்றைக்கு பிரபுக்களோடு உட்கார செய்தாரோ அப்படி மேல தூக்கி உட்கார வைக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? சுத்த இருதயமாக இருக்கணும். நம்மளை தூக்கி பிரபுவோட உட்கார வச்சுட்டாருன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஆட்டம் போட்டோம்னா அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் தள்ளி விடுவார். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே நீ ஆசீர்வதி, எனக்கு இந்த காரியம் சிலர் ஆண்டவர் நம்ப முடியாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதரர் சாட்சி சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படி அந்த சரீரத்துல வியாதியை ஆண்டவர் இது பண்ணாரு, அதனோடு கூட நான் உடன்படிக்கை செஞ்சு நான் தெரிகிற இடத்துல ஆண்டவரை பத்தி சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அது உங்க சரீரத்திலயா இருக்கலாம், வேலையில இருக்கலாம், படிப்புல இருக்கலாம், எந்த ஒரு காரியத்துல இருக்கலாம். அந்த காரியத்தை செஞ்சு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்தி விட்ட உடனே நம்ம கர்த்தருக்கு முன்பதாக முன்பு இருந்ததை பார்க்கிறோம் மிக அதிகமாக தாழ்வுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. முன்பு இருந்த ஜெபத்தை பார்க்கணும், இப்ப ஜெபம் அதிகமாகணும். இன்னைக்கு ஆண்டவர் அநேகர் உயர்த்திட்டாங்கன்னா ஜெபம் பழைய ஜெபமா இல்ல, ஜெபம் குறைஞ்சு போயிருது. வேத வாசிப்பு முன்பு போல இல்ல. இப்பதான் எனக்கு பணம் இருக்கு, வீடு இருக்கு, வாசம் இருக்கு, பைக் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, இவ்வளவு காரியம் இருக்குன்னு படிக்கிறது இல்ல. வேத வாசிப்பு குறைந்து விடுகிறது. சபைக்கு வந்தாலும் ஒண்ணுதான் கைத்தட்டி அபிஷேகத்தை பெற்று ஆராதிப்பது இல்ல, ஆராதனை குறைஞ்சு போயிருது. இன்னைக்கு நம்ம குப்பையில இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பிரபுவா இருந்தாலும் சரி, நம்ம சிறியவனாக புழுதியில இருந்தாலும் சரி, நம்ம ராஜாக்களோடு கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாலும் சரி, நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் ஒரே ஜெபமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வேத வாசிப்பு எப்பொழுதும் ஒரே வேத வாசிப்பாக இருக்கணும். நம்முடைய வல்லமை கர்த்தருடைய அபிஷேகம் நாளுக்கு நாள் அதிகமாகணுமே தவிர அது குறைந்து விடக் கூடாது. ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனாய கர்த்தர் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான ஊசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகவலாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜா தன் பிதாக்களோடு எத்தனை வயசா இருந்தது அவங்களுக்கு? இந்த ராஜாவோட பேர் என்ன? உசியா ராஜாக்கு 16 வயசுல என்ன செஞ்சாரு? ஆண்டவர் ராஜா வைக்கிறார். 16 வயசுல ராஜா ஆயிட்டு அவர் அந்த இடத்துல 52 வருஷம். அப்ப ராஜா வாக்குனது யாரு? ஆண்டவர். அப்ப அந்த இடத்துல பாருங்க 11ஆம் வசனம் வாசிங்க. 11 ஒரு யுத்த வீரரின் சேனை இருந்து. இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு மிகப்பெரிய ஒரு சேனையே இருக்கலாம். யாக்கோபுக்கு என்ன 2 பரிவாரங்களோட திரும்பி வந்திருக்கிறார். இந்த இடத்துல உசியாக்கு என்ன இருக்கு? பெரிய சேனையே இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், நமக்கு கூட இருக்கிறவங்க நிறைய இருக்கலாம், நமக்கு பணம் இருக்கலாம், செல்வந்தர்கள் தெரிந்திருக்கலாம், அநேகர் நம்ம கூட பேசலாம், பழகலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம பிரபு சிறியவன் குப்பையில் இருந்த ஸ்டேட்டஸ் வேற. இன்னைக்கு நமக்கு இருக்கிற சேனையும் பரிவாரங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற மாதிரி அது இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க 16ஆம் வசனம் வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. எப்ப மேட்டிமையாச்சுங்க? வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அவன் பலப்பட்ட போது. அப்ப பலம் வந்துருச்சு. முன்னாடி சிறியவன் குப்பையும்
எளியவன் புழுதியா இருக்கும் போது என்ன வரல, இன்னும் ஒரு மேட்டிமையை தானே. ஐயா தாழ்மையோ தாழ்மை, யாரை பார்த்தாலும் ஐயா, என்ன பார்த்தாலும் சொல்லுங்கம்மா, யாரை பார்த்தாலும் எந்திரிச்சு நிக்கிறது. இப்ப யாரை பார்த்தாலும் டேய் இங்க வாடா, டேய் போடா, யாரை பார்த்தாலும் எந்திரிச்சு நிக்கிறது இல்ல, கால் மேல கால் போட்டு கால் ஆட்டிட்டு உட்கார்ற. அதுதான் என்னது மேட்டிமை. நம்ம அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்து விடக் கூடாது. பாருங்க, ரொம்ப மேட்டிமை ஆயிட்டார். தொடர்ந்து வாசிங்க. தன் மேட்டிமையானவன் என்ன செய்யறாரு, தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துல ஆண்டவர் நம்மள எங்க இருக்க சொல்றாரோ அங்கதான் இருக்கணும். ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன காரியத்தை கொடுக்கிறாரோ அவங்க அந்தந்த காரியத்தை தான் செய்யணும். நான் சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன், ஒருத்தர் நல்ல வசதி படைத்தவர், ஃபாரின்ல வேலை செஞ்சாரு. அவர் அந்த மதுரை இயேசு நம்மோட சபையிலே, நான் இருந்த சபையிலே அவர் என்ன செஞ்சாரு, அவங்க ஒய்ஃப் எல்லாம் அந்த சபையில இருந்தாங்க. இவர் ஃபாரின் போயிட்டு நல்ல செல்வந்தராக திரும்பி வந்தார். சர்ச்சுக்கு வந்தாலே பெரிய கார்ல வருவாங்க. அவங்க ஃபேமிலினா பணக்கார ஃபேமிலின்றதுதான் பேரு. ஆனால் நாளடைவில் அவர் சபைக்கு வந்தவன கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்டுக்கு ஈக்குவல் ஆகணும்னு என்ன பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு. பாஸ்டுக்கு ஈக்குவலா இருந்து ஜனங்களை கவர் பண்றது, அவங்களோட இது இல்லாமயே அநேக காரியங்களை செஞ்சு சில காரியங்கள்லாம் செய்யணும்னு அது அந்த ஸ்டேஜ்ல இருந்து எனக்கே மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. தன்னைதான் பெருசா காட்டுவார். மற்ற மூப்பர்கள் மற்ற விசுவாசிகள் சொல்றத ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, எனக்கு லீடிங் இல்லை, ஏன் கூட ஆண்டவர் பேசல, இப்படி சொல்லிட்டு போயிடுவார். மற்றவங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறவே மாட்டார். நான் நினைக்கிறதா சரி, நான் பேசுறதா சரின்னு சொல்லி இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் சென்னைக்கு வந்துட்டேன். மறுபடியும் அந்த சபைக்கு போகும்போது அவர் அந்த சபையில இல்லை. நம்மளுடைய மேட்டிமையின் நிமித்தம் கடவுள் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நம்ம இழந்து போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கம்பெனில நம்ம உயர்த்தலாம், வீட்டுல வேலையில செய்யற இடங்கள்ல நம்ம உயர்த்தலாம். கடவுள் உயர்த்தி வைத்திருக்கிற பொழுது நம்ம முந்தி இருந்த அந்த சிறுமை எளிமை குப்பையை நம்ம நினைச்சு மேலும் மேலும் தாழ்மையா இருக்கணுமே தவிர, உயர்த்தின பிறகு நம்ம துணிகரம் கொண்டு நாம் நடக்க கூடாது. ஹல்லேலூயா. சபைக்கும் கீழ்படிஞ்சு இருக்கணும். நம்மளை என்னதான் நம்ம உயர்த்தி பெரிய கோடீஸ்வரனா, நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம பிள்ளைதான். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும், முதலாளிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும், அரசாங்கத்துக்கும் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு விரோதமா தேவையில்லாமல் போர் செய்யக்கூடாதுன்னு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லா காரியத்திலும் நம்ம கவனமாக நிதானமாக நடக்கணும். அந்த இடத்துல என்ன செஞ்சிடறாரு, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, வசனம் தெளிவா சொல்லுது, அவன் பலப்பட்ட போது அவனுடைய மனம் மேட்டிமையாகி சொல்லல, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும். அப்ப மேட்டிமை ஆச்சுனாலே அந்த இடத்துல என்ன செஞ்சிடறோம்னா நமக்கு கேடாக்குறோம்னு சொல்லி அர்த்தம். நாம் எத்தனையோ வருஷம் இருக்கும், நான் முடிக்க போகிறேன், சீக்கிரமா முடிச்சுறேன். எத்தனையோ வருஷங்கள் கணியன் பூங்குன்றதான் ஒருத்தர் இருந்தார். அவர் எந்த இதை சார்ந்தவர்னு யாருக்கும் தெரியாது, என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. அதனால இன்னைக்கு அவரை யாருக்குமே தெரியாது. அவர் என்ன சொன்னாரு, தீது நன்றும் பிறதர வாரா. அவர் என்ன சொன்னாருன்னா, யாதும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு அவருடைய இது அதை ஆரம்பிக்கும். யாதும் ஊரே யாவரும் கேலினா, ஒரு மனிதன் தமிழ்நாட்டுல நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த நாடு எப்படி இருந்ததுன்னா, நம்ம தமிழ்நாடுன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, எல்லாம் தெலுங்கானா, எல்லாம் ஒரு 5-6 ஸ்டேட் எல்லாம் சேர்ந்ததுதான் அன்னைக்கு எப்படி இருந்தது, ஒரே மாநிலமா அது இருந்துச்சு. அப்புறம் தான் அதை பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்த நம்ம ஜனங்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, உலகம் ஃபுல்லா போய் வருவாங்க, யாரு எங்கனாலும் போவாங்க, நல்ல வசதியோட நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க, நல்ல கலாச்சாரத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்குமே அந்த நல்ல கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலும் நம்முடைய நாட்டினுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவுடைய பேர் இருக்குதான்னு எனக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகளுடைய பேர் இல்லை. ஆனா நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய பேர் வேதத்துல அது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்கப்பட்ட நாடு நம்முடைய நாடு, செல்வமிக்க நாடு நம்ம நாடு. அப்படி இருந்த நாடுதான் யாருனாலும் எங்கெல்லாம் போலாம், ஒரு வேர்ல்டு டூரிஸ்டா, வேர்ல்டு சிட்டிசனா நம்ம நாட்டு உலகம் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மக்களாக நம்ம மக்கள் இருந்திருக்கிறாங்க.
சோ அப்ப அவரு சொல்றாரு யாரும் ஊரே யாவரும் கேளு. ஆனா இன்னைக்கு அதுக்கப்புறம் காலப்போக்குல மாறுது. பல நபர்கள் வெளியில உள்ள வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சில பேர்த்து நீ இங்க போகணுன்றாங்க, போகாதன்றாங்க, சட்டை போடுன்றாங்க, சட்டை போடாதன்றாங்க, முடி வையின்றாங்க, வெட்டுன்றாங்க, இஷ்டத்துக்கு மாத்துறாங்க. பார்த்த தொட்டா திட்டு, பார்த்தா தீட்டு, நடந்தா தீட்டு. இன்னைக்கும் சில கிராமங்கள்ல இங்கிட்டு இருக்கவன் அங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு இருக்கு, இப்படி பல காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அத்தனை வருஷத்துக்கு அந்த முன்னாடி அந்த மனுஷர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? தீதும் நன்றும் விரதர வாரா. இப்ப நம்ம வேதத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம மேட்டிமையானாதான் நமக்கு என்ன ஆகும்? கேடு. அவன் பலப்பட்ட போது கேடு உண்டாகும்படி மனசு மேட்டிமையாச்சு. அந்த வசனத்தை இங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 18ஆம் வசனம் வாசிங்க. 18 வாசிங்க. ராஜாவாகிய உசியாவோடு இது உன்னோட வேலை இல்லப்பா. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்களுக்கு அடுக்கும். நீ இந்த வேலையை செய்யக்கூடாது. ஆண்டவர் யார் யாரை எது எதை எப்பப்ப எதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்கிறாரோ அதைத்தான் நீ செய்ய வேண்டுமே தவிர இந்த காரியத்தை நீ துணிகரமாய் செய்தாயின்னு ஆண்டவருடைய கோபத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. மீறுதல் செய்தி தொடர்ந்து வாசிங்க. எச்சரிப்பு வருது. அந்த எச்சரிப்பை கீழ்படிச்சு வாயை பொத்திட்டு என்ன செஞ்சிடணும்? கம்முன்னு வெளியே போயிடணும். நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஆண்டவர் உணர்த்துவார். பேஸ்புக் பார்க்கும்போது மகளே பார்க்காதேன்னு உணர்த்துவார். வாட்ஸ்அப்ப தேவையில்லாம நோட்டி மெசேஜ் போடும்போது உடனே நீ பண்ணாதேன்னு, தவறான காரியங்கள் தவறான படங்கள் வருகிற பொழுது பார்க்காதேன்னு. சில பேர் மேல தேவையில்லாம எரிச்சப்படாத, கோபப்படாத, அவங்களுக்கு தீமை செஞ்சாலும் நன்மை செய்யுவாரு. ஆண்டவர் சில எச்சரிப்பை கொடுப்பாரு. ஒரு சண்டை வரும், நம்ம பக்கம் நியாயம் இருக்கும். நியாயம் இருக்குன்றதுக்காக நமக்கு அவனை அடிக்கணும்னு தோணும். நீ அடிக்காதன்னு, தேவையில்லாம போய் கேஸ் போடாதன்னு. ஆண்டவர் ஏன் சைடு நியாயம் இருக்கு, அவனை திட்டுறான், எல்லாரும் கூட அவமானப்படுத்துறான், ஆண்டவர் அமைதியா இருக்குவாரு. ஆண்டவர் எச்சரிப்பாரு. அப்படி எச்சரிக்கும் போது பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம மீறணும்னு வச்சுக்கோங்க. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு எப்படி பேசினா? கோபமாய் பேசுறான். அப்ப பாருங்க, சொல்லும் போது வாயை மூடிட்டு வெளியே போறாம தூப கலசத்தோட என்னை எப்படி அப்படி சொல்றாங்க? நான் யாரு தெரியுமா? என்னுடைய வல்லமை தெரியுமா? என்னுடைய பரப்பன தெரியுமா? என்னுடைய பராக்கிரம் என்னன்னு தெரியுமா? என் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம நின்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நின்னா, ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற பொழுது ஆசாரியருக்கு முன்பாக அவனுடைய நெற்றியிலே, இடுப்பிலே, வயிற்றிலே, காலிலே, முதுகிலே, அல்ல எல்லாருக்கும் தெரியபடியாக நெற்றியிலே பிடித்தது. இன்றைக்கு கூட நம்ம மேட்டுமையான ஆண்டவர் மற்றவர்களை பார்க்கும்படியாக நம்மளை எல்லாரும் முன்னாடி அவமானமாக்கிடுவார். நம்ம ஆண்டவர் உயர்த்தினாலும் தாழ்மையோடு இருக்கணும். சிறியவன் எரிவன் குப்பையில வச்சிருந்தாலும் நம்ம தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிப்பார். எதற்கு? அபிஷேகத்தை ஆண்டவர் எச்சரிப்பதற்கு தான் அபிஷேகம். இதை பார்க்காத, இதை செய்யாதப்பா. இது சில விஷயங்கள் வருகிற பொழுது இது நமக்கு சம்மந்தம் இல்லை, இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போகணும்னு ஆண்டவர் உணர்த்தினாருன்னா அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிருங்க. நண்பர்களோட மற்றவங்களோட சேர்ந்து அந்த காரியங்களை பார்க்காதீங்க. அதை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பத்தி பேசாதீங்க. இரவு தூக்கத்தில அந்த காரியங்களை நினைக்காதீங்க. அல்லேலூயா. அப்பொழுது நம்ம பரிசுத்தமாக முடியும். ஒருத்தர் ஆண்டவர் மன்னிச்சிருன்னு சொன்னா மன்னிச்சிருங்க. மனசுலயே வச்சிட்டு இருந்தா பிசாசு அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்திடும். அந்த கஷ்டப்பை எடுத்து போட்டுருங்க, மறந்துடுங்க. நம்ம தான் நல்லவங்க, நம்ம நன்மை தான் செஞ்சிருக்கோம். அவங்க தீமை செஞ்சாலும் அதை மன்னிச்சிருங்க. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சா அது நல்லது. ஆசாரியர் சொல்றாங்க, நீ சொல்றதை கேட்டு வாயை மூடிட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. வெளியே போயிருந்தா பிரச்சனை இல்லை. அங்க முன்னாடியே நின்று அவருடைய அந்த கெத்த அவரு ராஜான்னு காட்டணும்னு நினைச்சா ஆண்டவர் விட மாட்டார். நீ ராஜாவே இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நீ தூசிதான் குட்பாதான். அல்லேலூயா. அப்படி நம்ம உண்மையர்களாக இருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளையும் கூட தேவனாகிய கர்த்தர்
நமக்கு முன் செல்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை தாங்கி பிடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். மகனே, உனக்கு முன்னாடி போய் உன்னை உயர்ச்சபடியாக உன் வாழ்க்கையில கோண நாடுகளை செவையாக்குவேன். மகனே, உனக்கு முன்பாக என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நான் உடைத்தெறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு இந்த நாளில் நமக்கு ஜெப தேவை. பிரியமானவர்களே, நமக்கு தேவனிடத்தில் வேத ஞானம், பிசாசை ஜெயிப்பதற்கு வேத ஞானம், தேவன் இந்த உலகத்துல ஜெயிப்பதற்கு அநேக திட்டங்களை இடுகிறார்கள். அநேக முறையில் அவங்க பிரயாசப்படுறாங்க. ஆனா நம்ம இருப்பது ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கிறோம். நமக்கு எதிரி பிசாசாக இருக்கிறான். அந்த பிசாசை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா, அந்த பிசாசை வீழ்த்தணும்னு சொன்னா நமக்கு ஜெபம் அவசியம். ஹல்லேலூயா. வேத வாசிப்பு அவசியம். நமக்கு அபிஷேகம் அவசியம். அப்பொழுது நம்ம பிசாசை நம்ம எளிதில் வீழ்த்த முடியும். நிச்சயமாக தேவன் தருகிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது பெற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவருக்கு சித்தமானால் அவருக்கு முன்பதாக அவருடைய ராஜ்யத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். இந்த உலகத்தில் நம்ம எது இழந்தாலும் இழக்காவிட்டால் நம்முடைய ஆத்மாவை நாம் இழந்திராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு பரிசுத்தவான் சொல்றாரு. நாம் இந்த உலகத்துல ஆண்டவர் நம்ம எந்த ஒரு வாழ்க்கையில வச்சிருந்தாலும் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றேன், நல்ல காரியங்களை மேன்மையை பெற்றேன்னு பரிசுத்தவான் சொல்லல, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி, அதுல போராட்டத்தோடு நீங்க ஜெயம் எடுக்கலாம். பல பிரச்சனைகளை தாண்டி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலாம். நம்ம தைரியமா சொல்லலாம், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம நம்முடைய சுய பலத்தினால அந்த ஆசீர்வாதத்தை பெறல, கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய அனுகிரகத்தினாலே அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு கூட உங்களுடைய இதயத்துல நீங்க என்னென்ன காரியத்துக்காக செப்பித்து இந்த நாளில நீங்க கடந்து வந்தீங்களோ அந்த காரியத்துல ஆண்டவரே நீர் என்னை உயர்த்துவீர் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில முன்னாடி போகிற தடையை நீர் உடைக்க வல்லவர் என்று கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை போன நாடுகளை செவ்வையாக்குற தேவன், நீர் என்னுடைய வாழ்க்கையை செவ்வையாக்குவீர் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில செப குறைவு இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு குறைவு இருக்கிறது. அநேக நேரம் சோம்பலாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. அந்த செப குறைவை கர்த்தர் எடுத்து போடும். வேதத்தை வாசிக்காமல் இருந்த நாட்களுக்காக கர்த்தரைகளை கிருபையாய் மன்னியும். இன்றிலிருந்து ஆண்டவரே உண்மை உத்தமத்தோடு சுத்த இருதயத்தோடு உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையை வைத்து எங்களுக்கு எதிராக வருகிற சத்ருவை நீர் ஜெயித்தபடி நானும் என் வீட்டாரும் செய்ய வேண்டும் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்மை ஆராதிக்காமல், வீட்டிலே உம்மை ஆராதிக்காமல், ஆவியின் நிரம்பாமல், அபிஷேகத்தை நிரம்பி செபிக்காமல் சும்மா இருந்த நாட்கள் உண்டு. இனி என்னுடைய வீடு அப்படி இராது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய வீட்டிலே ஜெப சத்தம் இருக்கும் அப்பா, வேத வாசிப்பின் சத்தம் இருக்கும், ஆவியானவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் சத்தம் இருக்கும் அப்பா. நீர் ஒவ்வொரு நாளும் ஆராதிப்போம் அப்பா. ஆவியானவரை நாங்கள் எங்கு செல்லணும், என்ன செய்யணும் எங்களுக்கு வெளிப்படுத்த போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானுடைய துணையோடு சத்ரு எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற தட்டைகளை அகற்றி நாங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தரை நடத்துவீராக, நீ நடத்துவீராக. எங்களை ஆசீர்வதிக்க நீ விருப்பம் சித்தமுள்ளவராக இருக்கிறபடி நானே ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கப்பட தேவனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மேன்மைப்படுத்தப்பட தேவனுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா சோம்பேறி நாவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போவதாக. எல்லா விபச்சார சிந்தனை நாவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போவதாக. எல்லா ஒளியினத்தின் ஆவிகள், எல்லா நிர்விசாரின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உம்முடைய ஜனத்தை அடிமைத்தனத்துக்குள் நடத்துகிற எல்லா அசுத்த வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். எல்லா சினிமா அடிமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு நட்ட வரங்களை கொடுப்பீராக, வல்லமைகளை கொடுப்பீராக. ஆண்டவரை பிசாசை ஜெயிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக இருக்கப்பட்டீங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. நினைக்க வேண்டாம், பூர்வ மனதில் சிந்திக்க வேண்டாம். நான் புதிய
காரியத்தை செய்கிறேன். நான் சபையோடு பெரிய காரியத்தை செய்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிமா ரிகாலா பரி பலரபா. தேவனாய கர்த்தர் எங்க மத்தியிலே அசைவாடுகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு எந்த காரியத்தை செய்ய விரும்புகிறதோ அந்த காரியத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க ஆசீர்வாதத்துக்கு நாங்க ஒரு நாள் தடையாக இருக்க மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களை வீழ்த்துவதற்கு நாங்க தடையாக இருக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம் என்று அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குறைந்தது 1/2 மணி நேரமாக வேதத்தை வாசிப்போம் என்று அர்ப்பணிக்கிறோம். குறைந்தது 1/2 மணி நேரமாக ஜெபிப்போம் என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் செலவு பண்ணுவோம் என்று அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற அனைவரும் பிரகாசமடைந்தாலும் வாசிக்கிறோமே. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் சபையில் இருக்கிற அனைவரும் பிரகாசிக்க பண்ணுகிறவனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இவரில் இருக்கிற அந்த வெளிச்சம் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார் என்ற வசனத்தின்படி இவருக்குள்ளான வெளிச்சம் சகல ஜனங்களுக்கும் கடந்து சென்று அந்த ஜனங்களை இருளை நீக்கி இந்த சபைக்கு அழைத்து வரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஓ ரீபா ரீசா ரீபா ரீகாலரமா ரீபா ரீபாலமா ரீபாலரமா ஓ ரீபா ரீகாலரமா ரீபாலரமா. நீர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் அப்பா. நீர் பிரகாசமாய் எரிய செய்ய போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லா வியாதி படுக்கையை மாற்றுவீராக, எல்லா சரீர பலவீனங்களை நீக்குவீராக. இப்பொழுதே உடைய வல்லமை இறங்குவதாக, இப்பொழுதே உடைய வல்லமை இறங்குவதாக. அப்போ சுகத்தை தருவீராக. சிலவினத்தின் ஆவியில் பலவீனத்தாமல் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. உன்னுடைய பலவீனத்திலே பலம் பூரணமாய் வளரும் சொன்னது. உன்னுடைய பலம் பூரணமாய் வளர்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே உடைய தலைமையின் கரம், உடைய காயப்பட்ட கரம், ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காய் சுகத்தை சம்பாதித்த கரம், அற்புதத்தின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு ரீபா ரீபா ரீகாலரா ஸ்ரீமதி பலரமா. ஒவ்வொரு பிள்ளையை கட்ட சுகமாக்குகிறவர்களாக சொல்றோம். எல்லா ஆண்டவரே டாக்டர் சொன்ன காரியங்களை கர்த்தர் மாற்றி நீர் அற்புத சுகத்தை கொடுத்த நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ரீபா ரீபா ரீகாலரா ஸ்ரீமதி பலரமா. ஒரு ரீபா ரீபா ரீகாலரா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ கிடையாதே, நீ கலங்காதே, நீ போகுகிறவெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட வருவார் என்று கர்த்தர் வாக்குறுதியின்படி நானே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்தி போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இனிமேல் நீர் எங்களை தாங்கி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்த போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் கூடையும் உன் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வசனத்தின்படி இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்திக்க போற தேவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மட்டுமாக எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை எங்களை கலந்து கொள்ள வைத்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க வைத்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்ன வல்லமை எப்பொழுது எங்கள் மீது எப்படி நிறைந்திருக்கிறதோ அதே அளவு நாங்கள் வீட்டுக்கு சென்றாலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய அபிஷேகம் எங்களையும் எங்கள் வீட்டாரையும் நிறைந்திருக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் போதகர் ஐயா சென்றிருக்கிற ஊழியத்தையும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவரை இங்கே வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த ஊழியர்களை அவர் இன்றைக்கு பிரதிஷ்டை செய்கிறார்களோ அவர்கள் தங்கள் அழைப்பிலே நிலைத்திருந்து உம்முடைய ஊழியத்தை சுத்த இதயத்தோட நிறைவேற்றி ஆண்டவரை மனத்தாண்மை உள்ளவர்களாக அந்த ஊழியர்கள் சென்று பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா எந்தெந்த ஊழியர்களுக்கு பிரதிஷ்டை செய்கிறார்களோ அந்தந்த ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டரையும் கூட கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துங்க. போக்கில வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்கப்பா. இந்த நாளில் கூட இந்த சபைக்கு வந்து ஆராதித்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஒவ்வொரு வீட்டாரையும் நீ பெருகவே பெருக செய்ய போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொன்னீங்களே. இங்க வந்து ஆராதித்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கென்று ஊழியம் செய்யணும் யார் யார் நேரத்துல வாஞ்சித்து ஜெபிக்கிறார்களோ அந்த வாஞ்சியை அறிந்திருக்கிற தேவன் அதை ஏற்ற வேளையில் நிறைவேற்ற செய்ய போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஏற்ற வேளையில் ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. உமக்கு உற்சாகமாக சபைக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லோரும் இங்க இருக்கிறவங்க சபைக்கு தூணாய் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இவர்களை பார்த்து அநேகர் உம்மண்டையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு தேடி ஓடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபை மூலியமாக நடைபெற இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபை மாஸ்டர்
அவர்கள் குடும்பத்தாரையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே சபைக்கு வர முடியாமல் வீட்டுல இருந்தால் அவங்களையும் கூட ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சபையின் மற்றும் இந்த சபையில சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த செய்தியை யார் யார் கேட்கிறார்கள் ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த போற தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கிற மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.